அனு, பல்லவி, என் போன ஆன்ல வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து தரியா என வினவ, நானா என்றவள் இழுக்க, அவர் வெளியே போயிருக்காரு, நீ ரூமுக்கு வந்து கொடுத்துட்டு போ என்றாள். சரிக்கா என்றவள் கூடத்திற்கு வந்து அலைபேசியை எடுத்துவிட்டு மேலே சென்று அனு மட்டும்தானே இருக்கிறாள் என்ற எண்ணத்தில் கதவை தட்டாமல் திறந்து உள்ளே நுழைந்து விட்டாள். நுழைந்த நொடியே தான் கண்ட காட்சியில் விழிகள் அதிர்ந்து விரிய ஒரு கணம் உறைந்து விட்டாள். எதிரே அணுவும் ராகவும் மிகவும் நெருக்கத்தில் தங்களை மறந்து இதழ் முத்தத்தின் மோன நிலைகள் மூழ்கியிருந்தவர்கள் பல்லவியின் திடீர் வருகையில் அதிர்ந்து விலகினர். ஒரு நொடியில் சுதாரித்த பல்லவி, சாரி சாரி என்று உதடு நடுங்க கூறிவிட்டு வெளியே ஓடி வந்திருந்தாள். தன்னுடைய அறைக்குள் வந்தவளுக்கு இன்னும் கண்ட காட்சியில் உள்ளம் நடுங்கியது, விழிகள் கலங்கியது. எத்தனை பெரிய தவறை செய்துவிட்டேன். அக்கா அவர் வெளியே சென்று விட்டதாக கூறினாலே என்று நினைத்தவளுக்கு இப்போதுதான் நடந்தது யாவும் அவளுடைய திட்டம் என்ற விடயம் புரிந்தது. ராகவின் எண்ணிலிருந்து அழுத்ததும் நினைவு வந்தது. புரிந்த நொடி 1000 பாகங்களாக சிதறி போனாள். எத்தனை கேவலமான வேலையை செய்து தன்னை பற்றி எத்தகைய பிம்பத்தை ராகவிடம் உருவாக்கிவிட்டாள் என்று தமக்கையின் செயலை நினைத்து வேதனையுற்றாள். ஹலோ மக்களே, இந்த வாரம் செவ்வாய் மாலை 7 மணிக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. கதையை தொடர்ந்து கேட்டு மகிழ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.